ஹலோ ஆல், இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நான்வெஜ் எதுவும் எடுக்காமல் கொஞ்சம் பக்திமயமாக இருக்கட்டுங்கிறதுக்காக சாயந்தரம் கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் நின்று சமைக்க வேணால் ஈஸியாக ஏதாச்சும் செய்யலாங்கிறதுக்காக சாம்பார் சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுட்டேன். வீட்டில் இருந்து சாம்பார் காயெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது காய் கொஞ்சம் குழஞ்சு போயிடும். அதனால் அரிசி பருப்பை தனியாக வேக வச்சுட்டு எண்ணெயில் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு வதக்குனதும் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சிடணும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது. அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு பரட்டி வச்சுட்டு இப்போ காயெல்லாம் வெந்ததும் அரிசி பருப்பை உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தாளிப்புக்கு நெய்யில் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் 5 மணிக்கு மேலே பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சல்வார் அலோடு இல்லை. நான் சாரியும் குட்டீஸ்க்கு பட்டு பாவடையிலையும் போயிருந்தோம். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.